வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை உங்களை பயமுறுத்திய ஒரு கேள்வி, கடன் சுழற்சியிலிருந்து தப்பிப்பது எப்படி? ஒவ்வொரு மாதமும் கிரெடிட் கார்டு பில், தனிநபர் கடன் தவணை, வீட்டுக்கடன் இஎம்ஐ என ஒரு பூதம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதா? உங்கள் கனவுகளை அடைய முயற்சிக்கும் போது இந்த கடன் சுமை உங்களை பின்னோக்கி இழுக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோவில் உங்களை கடன் சுழற்சியிலிருந்து விடுவிக்கும் 7 சக்தி வாய்ந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவை உங்களுக்கு மன அமைதியை மட்டுமல்ல, நிரந்தர நிதி சுதந்திரத்தையும் தரும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு புதிய பாதையை இன்றே கண்டுபிடிப்பீர்கள். ரகசியம் 1, உங்கள் கடனை ஒரு வரைபடமாக மாற்றுங்கள். கடன் சுழற்சியிலிருந்து வெளியே வருவதற்கு முதல் படி உங்கள் கடனை புரிந்து கொள்வது. ஒரு பெரிய பயணத்திற்கு முன் நாம் ஒரு வரைபடத்தை உருவாக்குவோம் இல்லையா? அதே போல உங்கள் கடனுக்கும் ஒரு வரைபடம் தேவை. கட்டாயமான முதல் படி, உங்கள் கடன்களை பட்டியலிடுங்கள். உங்களிடம் எவ்வளவு கடன் இருக்கிறது? தனிநபர் கடன், வீட்டுக்கடன், கார் கடன், ஒவ்வொன்றின் தொகை, வட்டி வீதம், மாத தவணை எவ்வளவு? இவை அனைத்தையும் ஒரு காகிதத்திலோ அல்லது எக்ஸல் ஷீட்டிலோ தெளிவாக எழுதுங்கள். இது உங்கள் எதிரியை புரிந்து கொள்ள உதவும். அவசர நிதியை உருவாக்குங்கள். திடீர் மருத்துவ செலவு, வாகன பழுது அல்லது எதிர்பாராத செலவுகளுக்கு மீண்டும் கடன் வாங்காமல் இருக்க ஒரு அவசர நிதியை உருவாக்குங்கள். ஆரம்பமாக உங்கள் ஒரு மாத செலவுக்கு ஈடாக ஒரு தொகையை சேமியுங்கள். பணிப்பந்து உத்தி. முதலில் மிக குறைந்த தொகை கடனை முழுமையாக அடைத்து அந்த தவணையை அடுத்த சிறிய கடனுக்கு செலுத்துங்கள். இது உங்களுக்கு ஒரு மன திருப்தியையும் வெற்றி உணர்வையும் தரும். சூறாவளி உத்தி. அதிக வட்டி விகிதம் கொண்ட கடனை முதலில் அடைத்து நீண்ட காலத்தில் வட்டி செலவை குறையுங்கள். ரகசியம் 2, செலவை குறை, வருமானத்தை பெருக்கு. கடன் சுழற்சியிலிருந்து வெளியே வந்தாலும் மீண்டும் அதற்குள் விழாமல் இருக்க உங்கள் செலவையும் வருமானத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இது ஒரு கேம் சேஞ்சர். 50-30-20 விதியை பயன்படுத்துங்கள். உங்கள் மாத வருமானத்தில் 50% அத்தியாவசிய செலவுகளுக்கும், 30% விருப்ப செலவுகளுக்கும், 20% கடன் அடைப்பு மற்றும் சேமிப்புக்கும் ஒதுக்குங்கள். தேவையற்ற செலவுகளை கண்டறியுங்கள். ஆன்லைன் சந்தாக்களான நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், அடிக்கடி வெளியில் சாப்பிடுவது, அவசியமில்லாத ஷாப்பிங் இவற்றை குறைத்து அந்த பணத்தை கடன் அடைப்புக்கு பயன்படுத்துங்கள். ஒரு மாத நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச். ஒரு மாதம் தேவையற்ற செலவுகளை முற்றிலுமாக நிறுத்தி எவ்வளவு சேமிக்க முடிகிறது என்று பாருங்கள். இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துங்கள். ஒரு பகுதி நேர வேலை, ஃப்ரீலான்சிங் அல்லது உங்களுக்கு தெரிந்த திறமையை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுங்கள். உதாரணமாக, உங்களுக்கு கற்பிக்கும் திறமை இருந்தால் ஆன்லைனில் கோச்சிங் செய்யலாம் அல்லது யூடியூப் சேனல் மூலம் உங்கள் பிராண்டை உருவாக்கலாம். ரகசியம் 3, புத்திசாலித்தனமாக கடன் வாங்குங்கள். நண்பர்களே, கடன் வாங்குவது ஒரு கலை. பணக்காரர்கள் கடனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அதை எப்படி நீங்களும் செய்யலாம்? கடன் ஒருங்கிணைப்பு. உங்களிடம் பல கிரெடிட் கார்டு கடன்கள் இருந்தால் அவற்றை ஒரே குறைந்த வட்டி விகித தனிநபர் கடனாக மாற்றுங்கள். நல்ல கடன் வர்சஸ் கெட்ட கடன். கிரெடிட் கார்டு கடன் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்காக வாங்கும் கடன் கெட்ட கடன். இவை உங்கள் பணத்தை மட்டுமே உறிஞ்சும். ஆனால் வீட்டுக்கடன், கல்விக்கடன், தொழில் கடன் போன்றவை உங்களுக்கு சொத்தை உருவாக்கும் அல்லது வருமானம் ஈட்ட உதவும். இவை நல்ல கடன். வட்டி விகிதத்தை கவனியுங்கள். கூகுள் தேடலின்படி இந்தியாவில் SBI, HDFC போன்ற வங்கிகள் 10-11% வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன்கள் வழங்குகின்றன. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருந்தால் இதைவிட குறைந்த வட்டியில் கடன் பெற வாய்ப்புள்ளது. ரகசியம் 4, கடன் வழங்குபவர்களிடம் பேச தைரியமாக இருங்கள். நண்பர்களே, கடனை மறைப்பது உங்களுக்கு உதவாது. உங்கள் கடன் வழங்குபவர்களிடம் தைரியமாக பேசுங்கள். வட்டி விகிதத்தை குறைக்க கேளுங்கள். உங்கள் கிரெடிட் கார்டு வட்டி 18% என்றால் அதை 15% குறைக்க முடியுமா என்று கேளுங்கள். உங்கள் நல்ல கிரெடிட் வரலாறு இருந்தால் வங்கிகள் ஒப்புக்கொள்ள வாய்ப்புள்ளது. மாத தவணைகளை மறுசீரமைக்க செய்யுங்கள். தற்காலிகமாக இஎம்ஐயை குறைக்கவோ அல்லது சில மாதங்களுக்கு ஒத்தி வைக்கவோ கேட்கலாம். நிதி நெருக்கடியில் இருந்தால் மொத்த கடன் தொகையில் ஒரு பகுதியை செலுத்தி கடனை முடிக்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேசலாம். ஆனால் இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கலாம். தயார்படுத்துங்கள். பேச்சுவார்த்தைக்கு முன் உங்கள் நிதிநிலையை தெளிவாக விளக்கும் ஒரு கடிதத்தை தயார்படுத்துங்கள். இது உங்கள் கோரிக்கையை வலுப்படுத்தும். ரகசியம் 5, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை சூப்பர் ஹீரோவாக மாற்றுங்கள். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஒரு மேஜிக் நம்பர். இது நல்லதாக இருந்தால் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும். சரியான நேரத்தில் செலுத்துங்கள். இஎம்ஐ மற்றும் கிரெடிட் கார்டு பில்களை சரியான நேரத்தில் செலுத்துங்கள். இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை உயர்த்தும். வரம்பை கடக்காதீர்கள். உங்கள் கிரெடிட் கார்டு வரம்பில் 30% மேல் செலவு செய்யாதீர்கள். கண்காணியுங்கள். சிபில் எக்ஸ்பீரியன் போன்ற தளங்களில் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை இலவசமாக சரிபார்க்கலாம். ஏதேனும் தவறு இருந்தால் உடனே திருத்துங்கள். விதிமுறைகளை பின்பற்றுங்கள். ஒரே நேரத்தில் பல கடன்களுக்கு விண்ணப்பிக்காதீர்கள். இது உங்கள் ஸ்கோரை குறைக்கும்.
750க்கு மேல் கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் வங்கிகள் உங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவார்கள். ரகசியம் 6. நுகர்வோரிலிருந்து முதலீட்டாளராக மாறுங்கள். கடன் வாங்குவதற்கு மூல காரணம் நம் நுகர்வோர் மனநிலை. பணம் கையில் வந்தால் உடனே செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இதை முதலீட்டாளர் மனநிலையாக மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு செலவையும் முதலீடாக பாருங்கள். ஒரு பொருள் வாங்கும்போது இது எனக்கு வருமானத்தை தருமா என்று கேளுங்கள். நல்ல கடனை மட்டும் தேர்ந்தெடுங்கள். வீட்டு கடன் மற்றும் தொழில் தொடங்குவதற்கான கடன் போன்றவை உங்களுக்கு சொத்தை உருவாக்கும் அல்லது வருமானம் ஈட்ட உதவும். ஆனால் ஆடம்பர கார் அல்லது விடுமுறைக்காக கடன் வாங்குவது உங்களை மீண்டும் கடன் சுழற்சியில் தள்ளும். பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். உங்கள் பணத்தை சரியான மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை அல்லது FDயில் முதலீடு செய்யுங்கள். ரகசியம் 7. கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாக்குங்கள். நண்பர்களே, கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு கனவல்ல, அது உங்கள் கையில் உள்ள உண்மை. ஒருமுறை கடனை அடைத்துவிட்டால் மீண்டும் கடன் வாங்காமல் இருக்க இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். வருமானத்திற்கு குறைவாக செலவு செய்யுங்கள். உங்கள் வருமானம் ரூபாய் 50,000 என்றால் 40,000த்திற்குள் செலவுகளை முடித்து மீதியை சேமியுங்கள். சேமித்து வாங்குங்கள். ஒரு புதிய போன், கார் அல்லது விடுமுறைக்கு செல்ல கடன் வாங்குவதற்கு பதிலாக முன்கூட்டியே சேமியுங்கள். கெட்ட கடனை ஒருபோதும் தொடாதீர்கள். ஆடம்பர செலவுகளுக்கு கடன் வாங்குவது உங்கள் நிதி சுதந்திரத்தை பறிக்கும். வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, கடன் சுழற்சியிலிருந்து நிறைய வருவது ஒரு சேலஞ்ச். ஆனால் அது முடியாத காரியமல்ல. ஒரு தெளிவான திட்டம், மன உறுதி மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை இருந்தால் நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். இந்த 7 ரகசியங்களை இன்றைய பயன்படுத்த தொடங்குங்கள். உங்கள் முதல் படியை இப்போதே எடுங்கள். ஒரு சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கடன் அடைப்பு கதைகளையோ அல்லது இந்த ரகசியங்களை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் இது போன்ற நிதி டிப்ஸ்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய நிதி ரகசியத்துடன் சந்திப்போம். கடன் இல்லாத வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள்.